கான் சாப்டர் 1 2024 தமிழ் டப்புல ஜியோ சினிமாவில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த சீரிஸ் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. மும்பையில ஏற்கனவே முராரி அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏகப்பட்ட வெப் சீரிஸ் வந்திருக்கு. ஜியோ சினிமாவில் இது ஒரு வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்தலாம். மும்பையில ஒரு சம்பவத்தால 11 குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலை உண்மையிலே தற்கொலையா இல்லை கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே அவர் டைவர்ஸ் ஆகி ஒரு பொண்ணை பிரிஞ்சிருப்பாரு. எப்பயாவது பொண்ணு தன்னோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருப்பாரு. இன்னொரு சாக்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு எந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இந்த கொலையை, இந்த தற்கொலை கொலையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவர் கண்டுபிடிக்கும் போது என்ன பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸோட ஒன்லைன். இப்போ இந்த சீரீஸோட பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சீரீஸை ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏகப்பட்ட சீரீஸ் வெளிவந்துருச்சு. அது எல்லாமே சொந்த கதை, சோக கதை வெளிவந்துருக்கும். ஆனால் இந்த சீரீஸ்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, அவருக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நினைச்ச அவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோனோட சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஆக்டிங் செம்மையா இருக்கு. அதுவே அந்த பொண்ணோட ஆக்டிங், அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. இப்படி சீரீஸ் நடிச்ச எல்லாரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த சீரீஸ் மொத்தம் 8 எபிசோடு. இந்த 8 எபிசோடுமே ஒரு 3/4 மணி நேரம் ஓடுது. ஒவ்வொரு எபிசோடும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக அப்படியே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. கடைசீட்டில் தான் இது யார் வில்லன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு சீசன் 8 விட்டுருக்காங்க. அந்த சீசன் 8ல் முழுமையாக அவங்க சொல்லப்படல. அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 8 சீசன்லையும் ஒவ்வொரு சீசன்லையும் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது பார்க்கும்போது அப்படியே அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் தாங்க. எதுக்குங்க இது ஜப்பா அழுக்க மாதிரி தோணுது. டூரேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா கதைகளுக்கெல்லாம் இத்தனை எபிசோடு தேவையா அப்படிங்கிறத இருக்குது. தேவையான சீன்ஸில் கொஞ்சம் வெளியே வருதோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் இந்த டூரேஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா சீரியஸ் வேற லெவலில் வந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பில்டப்ல இருக்கு. பார்த்து பார்க்கப்பட்ட அதே கதை தான், உண்மை சம்பவம் தான். இந்த சீரீஸ் ஏகப்பட்ட ஓடிடியில ஏகப்பட்ட கண்டென்ட்லாம் எடுத்துட்டாங்க. நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா இதை பார்க்கும்போது என்னடா அது ஒண்ணுமே இல்லடா, வழக்கமான கதைலாம் அப்படிங்கிறத இருக்குது. புதுசா பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒருத்தான. இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்த சீரீஸ் சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கலாம். இந்த சீரீஸ் ஒரு ஒருத்தான சீரீஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உடம்பு உங்கள் கதிபாரதி.